அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா இந்த போரை ஏதோ 2-3 நாட்களில் முடித்து விடலாம் என்று அவர்கள் திட்டம் போட்டார்கள். அந்த திட்டம் இப்போ கொலாப்ஸ் ஆயிட்டு. காலை 7:30 மணிக்கு சனிக்கிழமை இந்த போர் ஆரம்பித்தது. அந்த போர் ஆரம்பித்தவுடன் ஆயத்துல்லா கமேனியும் அவரோடு இருந்தவர்களும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஒரே நாள்ல முதல் குண்டே ஈரான் டக்குன்னு 30 ஏவுகணைகளை அடித்தார்கள். துல்லியமாக பிரிசிசிவ் அட்டாக். அவ்வளவு பேரும் இறந்து போயிட்டாங்க. உடனே அமெரிக்கா சொன்னது, இறந்த உடனே நாட்டில் பெரிய குழப்பம் வந்துடும். அமெரிக்கா எதிர்பார்த்தது, அவர் இறந்த உடனே நாட்டில் ஆட்சி போயிடும், பெரும் கலவரம் வந்துடும். ஏற்கனவே கலவரம் நடந்துச்சு, நாம ஈஸியா கதையை முடிச்சிடலாம் என்ற திட்டத்தை யார் போட்டா? அமெரிக்கா. அமெரிக்கா போடல, அமெரிக்கா அதிபருக்கு சொல்லி கொடுத்தது பெஞ்சமின் நெத்தன்யாகு. யாரு அவரு? இஸ்ரேலுடைய பிரதமர். அவர் யூதர். அவர் சொன்னார். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய முக்கூட்டு படைகளின் தலைவர் டேவிட் கெயின் ஹிஸ் ரோட் த லெட்டர். அந்த வீடியோ வெளியாச்சு. டேவிட் கெயின் பாம் பீச்சில் இருந்து அமெரிக்க அதிபர்கிட்ட பேசின வீடியோ வெளியாச்சு. அதுல அவர் சொன்னாரு, மிஸ்டர் பிரசிடென்ட், நம்மள்ட்ட ஆயுதங்கள் இல்லை, ஈரான்ல போரிடுற அளவுக்கு சஜஷன் கேட்பாங்க. ஏன்னா ராணுவ தளபதிகள், ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க, டிஃபென்ஸ் கோரிடார், எக்கனாமிக்ஸ், அமெரிக்க செனட், அமெரிக்காவினுடைய காங்கிரஸ், அமெரிக்காவுடைய ரிப்பப்ளிக்கன், அமெரிக்காவுடைய டெமோக்ராட் பார்ட்டி எல்லார்ட்டையும் கேட்டு பெர்மிஷன் வாங்கித்தான் தாக்குதல் நடத்தணும். ஏன்னா போர்னா சும்மா போய் காசு குடிக்கிற கதை இல்லை. உயிர் பலி இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த போரில் யாரிடத்திலையுமே அமெரிக்கா ஒரு சின்ன ஆலோசனை கூட கேட்கல.